குலதெய்வத்தின் உருவத்தை சாமியாடி உடல்ல எப்படி காட்டும்? ஒரு சாமியாடி இருக்காருங்க. அந்த சாமியாடி எதுக்குமே ஆசைப்படாம சாமி நல்லா இருந்தா போதுமையா, நான் இருக்கேன், நான் ஒரு மனுஷன், நான் ஒரு ஆயுதம், நான் ஒரு கேடயம் தான். ஆனா நான் வணங்குற சாமி நல்லா இருந்தா போதும். தானே போய் இல்ல, ஏழை எளிய மக்க போய் அந்த தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டா அந்த மக்களுக்கு நல்ல ஒரு சௌபாக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை, அந்த கஷ்டத்தை, வறட்சியை போக்கி கொடுத்தா போதும். அந்த அளவு என் சாமி பேசுனா போதும், எனக்கு எது வேணாம்யா அப்படின்னு இருக்காங்க. எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. பெரும்பாலான சாமியாடி பெருமக்கள் எல்லாமே அப்படித்தான் இருப்பாங்க. அதுதான் அடிப்படை குணம். அதனால தான் சாமி அவங்க கட்டி அணைக்கும், அவங்க நாவல நிற்கும், அவங்க உடல்ல அந்த தெய்வத்தை நான் இருக்கண்டான்னு உணர வைக்கும். சரி, இன்னைக்கு அந்த தெய்வம், அந்த குல தெய்வம் அந்த சாமியாடி உடல்ல அதனுடைய உருவத்தை எப்படி காட்டும் அப்படிங்கிற ஒரு உண்மையான நிகழ்வுங்க. உண்மையான நிகழ்வு, சத்தியமான மக்க இதை கண்டிப்பா நீங்க கேட்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம சாமியோட சக்திய, நம்ம குலதெய்வத்தோட அருமை வெறுமைய, சக்திய, உருவத்தை நமக்கு காட்டி கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இப்படித்தான் நடக்குங்கிறதுனால. சரி, இதே அந்த சாமியாடி என்ன பண்றாரு, ஒரு நாள் அந்த தெய்வத்தோட ஆபரணம், அந்த தெய்வம் விரும்பி ஏற்கிற ஆபரணம். ஒரு சில தெய்வங்கள்லாம் ரொம்ப விரும்பி ஏற்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆபரணமா இருக்கும், ஆடைகளா இருக்கும், சுருட்டா இருக்கும், தழுகையா இருக்கும், அதாவது இந்த படையலா இருக்கும், அசைவமா இருக்கும், கல்லா இருக்கும். அப்ப அந்த தெய்வம் விரும்புற அந்த ஒரு ஆபரணம், அந்த ஆபரணத்தை அவர் என்ன பண்றாரு, விரதம் பிடிச்சு அந்த சாமியை நினைச்சு, அந்த சாமி நினைச்சு கூட அவரா போடல, அந்த சாமி நீ இருக்கடா, நீ எனக்காக உண்மையும் நேர்மையும் சத்தியமுமா நீ நிக்கிற, என்னுடைய ஆபரணத்தை நீ அணியப்பா அப்படின்னு அந்த சாமி அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவுல தெரிஞ்ச உடனே அந்த தெய்வத்தை அந்த சாமியாடி என்ன பண்றாரு, நம்ம சாமி நமக்கு உத்தரவு கொடுத்துருச்சப்பா. ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிறானுங்க. தெய்வத்தோட அசைவு இல்லாம, தெய்வத்தோட உத்தரவு இல்லாம, தெய்வத்தோட அனுமதி இல்லாம மனுஷன் எதையுமே செய்யக்கூடாது. பொதுவா சாமியாடிகள் எதுவும் தனிப்பட்டு செய்யக்கூடாது. அப்பதான் அந்த உயிர்ப்புத்தன்மை, நாம சாமியாடி கொடுக்குற அந்த ஆச்சார விபூதி அந்த சாமி கொடுத்த மாதிரி இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் காத்து கொடுக்கும். அதனால சொல்றேன். அப்ப என்ன பண்றாரு, நம்ம சாமி உத்தரவு கொடுத்துருச்சப்பா, இனி என்ன, நாமளும் விரதம் வேற பிடிச்சிருக்கோம், சுத்தமா இருக்கும், மனசு சுத்தமா இருக்கு, எது எப்படி இருந்தாலும் உள்ள சுத்தமா இருக்கு, தெய்வத்தை மனசார நினைக்க முடியுது, உத்தரவு கொடுத்துருச்சு அப்படின்னு பரிபூரணமா போய் அந்த தெய்வத்தோட பரிபூரணமா ஒரு காலில் வணங்கி அந்த சாமி அணைகிற காப்பு, வெள்ளி காப்பு, தங்க காப்பு, ஐம்பொன் காப்பு, ஈய காப்பு. அந்த காலத்துல சாமியாடி எல்லாம் பார்த்துருப்பீங்க, கையில 10 காப்பு, 15 காப்பு, 3 காப்பு, 1 காப்பு போட்டிருப்பாங்க. ஏன், எதுக்கு அப்படின்னா, பெரும்பாலான தெய்வங்கள் அந்த காப்பை விரும்பும், ஆண் தெய்வங்கள். அப்ப என்ன பண்றாரு அவரு, இந்த காப்பு எடுத்து தொட்டு கும்பிட்டு, ஐயா நீ உத்தரவு கொடுத்துட்ட, அதனால அந்த காப்பு எடுத்து நான் கையில அணியிறேன் அப்படின்னு கையில அணியிறார். கையில அணிஞ்ச உடனே அன்று இரவு அந்த சாமி அவருடைய உருவத்தை அவர் கண்ணில் காட்டி கொடுக்குது. ரொம்ப நாளா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு, நான் வணங்குற சாமி அதனுடைய உருவத்தை காட்ட மாட்டுதே, அதனுடைய முகத்தை காட்ட மாட்டுதே, நான் அந்த தெய்வத்தை நான் உணர்றேன், ஆனா அந்த தெய்வத்தை என்னால பார்க்க முடியலையே அப்படின்னு ரொம்ப நாளா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இது அவருக்கு மட்டும் நடந்த நிகழ்வு அல்லங்க, எல்லா சாமியாடிகளுக்கும் நடக்கிற நிகழ்வு. அதனால இந்த பொது வெளியில பகிரங்கமா குலதெய்வத்தை மேன்மைப்படுத்தணும், நாம மேல வர்ற சக்தியை உணர்ந்து நம்ம சாமி என்ன சொல்லுதோ அதுபடி நாம நடக்கணுங்கிறதுக்காக சாமியாடி பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அப்ப என்ன பண்றாரு, சரி அப்படின்னு அந்த காப்பு எடுத்து நல்லா சாயங்காலம் நல்லா குளிச்சு கிழிச்சு நல்லா நெற்றி நிறைய பட்டை அடிச்சு கம கம கமன்னு விபூதி மணக்க மணக்க அந்த காப்புக்கு நல்லா சாம்பிராணி வாசம் காட்டி அதில் ஒரு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு, ஏன்னா அது அவருக்கு தெய்வம். நமக்கு வெறும் காப்பா தெரியும், ஒரு இரும்பா தெரியும், ஒரு வெள்ளியா தெரியும், ஒரு தங்கமா தெரியும், ஒரு ஐம்பொன்னா தெரியும். ஆனா அந்த காப்பு அவருக்கு, அந்த சாமி அடிக்க அது சாமி. என் சாமியை நான் கையில தூக்கி செமந்தா நான் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி அவர் அந்த காப்பை நினைக்கிறாரு. என்னுடைய தெய்வமே என் உடல்ல ஒட்டி நிக்குது, என்னைய கட்டி அணைக்குது
அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில அதை பார்க்கிறாரு, அந்த காப்பை பார்க்கிறாரு. அதனால ஒரு சாமிக்கு செய்ய வேண்டிய சகல மரியாதைகளை அந்த காப்புக்கு செய்யறாரு. எப்படி அப்படின்னா, சாம்பிராணி வாசம் காட்டுறது, சந்தனம் தொட்டு வச்சு குங்குமம் வச்சு அந்த காப்பை சாயங்காலம் அழகா நல்லா கண்ணழகா பார்த்துட்டு இரவு தூங்க போறாரு. அப்ப அந்த சாமியாடிக்கு அவர் மேல வர்ற சாமி அதனுடைய உருவத்தை காட்டுது. எப்படி காட்டுதுன்னு பாருங்களேன். அதாவது ரொம்ப ரொம்ப வியப்பான ஒண்ணுங்க. எல்லாத்துக்கும் இப்படி நடக்குமா, தெரிஞ்சிருமா அப்படிங்கிறது என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில பேருக்கு நடக்கிற இந்த நிகழ்வுகளை கேட்கும் போதே நமக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம சாமியே நமக்கு இந்த நேரத்துல உணர வைக்கும். இப்ப என்ன நடக்குது, இரவுல அப்படியே அழகா அவர் என்ன பண்றாரு, விரதம் பிடிச்சிருக்கிறதுனால இந்த பாய் படுக்க மெத்த எந்த ஒரு சுகம் எதையுமே இல்லாம வெறும் மஞ்ச துண்டை விரிச்சு ஒரு சின்ன ஒரு துண்டை, ஏன்னா அவர் கொஞ்சம் வயசானதுனால கழுத்து பிடிச்சிக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு துண்டை தலைக்கு வச்சு படுத்திருக்காரு. அன்று இரவு ஒரு கனவு. எப்படி, அவருடைய குலதெய்வம் எல்லையை காட்டுது, அவர் மேல வர்ற சாமி. அந்த எல்லையில அந்த தெய்வம் முதன்மை தெய்வம், தலைமை தெய்வம். அப்ப என்ன ஆகுது, அந்த எல்லையில அந்த சாமி அதனுடைய அந்த எல்லையில அந்த சாமி கிழக்கவாத்து இருக்கு. நல்லா திருவுருவ சிலையாத்தான் இருக்கு. அப்ப அவருக்கு அந்த கனவுல எப்படி காட்டுது அப்படின்னா, அந்த சாமியா அவர் அந்த இடத்துல நிப்பாட்டுது, அந்த சாமியாடியே நிப்பாட்டுது. எப்படி நிப்பாட்டுது, அந்த அவருடைய குலதெய்வ எல்லையில அந்த சிலை எப்படி இருக்கோ, அந்த சிலை எந்த திசையை நோக்கி இருக்கோ அந்த திசையை நோக்கி இவர் நிற்கிறார். உள்ள பங்காளியா குலமக்கா எல்லாரும், சின்ன சின்ன குழந்தைங்க பெரியவர்கள் எல்லாம் இருக்காங்க. அப்ப என்ன நடக்குது இந்த இடத்துல, அந்த சாமி எந்த சாமி அந்த கண்ணில் காட்டுச்சோ அந்த சாமி அவருடைய உடல்ல, இப்ப எப்படி இந்த அனுமன் பெருமாள் அந்த அவதாரம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, சின்னதா இருக்கு அனுமனோட உடலை, பெருமாளோட உடலை, சிவனோட உடலை அப்படியே கொஞ்சம் பெருசா வருவாங்க பாரு, கும்பகர்ணி மாதிரி. பெருமாளோட அவதாரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அவதாரம் அனுமானோட மலையை தூக்கிட்டு போவார்ல அந்த அவதாரம். அதே மாதிரி சிவன் அவருடைய அந்த உடல் பெருத்திருப்பார்ல, அது போன்ற அந்த உடல் அந்த தேகமானது அந்த நிகழ்வானது அவருக்கு நடக்குது. அவர் சாமி முன்னாடி நிற்கிறாரு. அந்த சாமியை போல அவருடைய உடலானது சிறு உடம்பா இருந்தது, பெருசா ஒரு பெரிய அரச மர அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அதனுடைய உருவம் ஒரு அனுமனை போல, ஒரு பெருமாளை போல, ஒரு சிவனை போல, ஒரு கும்பகர்ணனை போல அந்த சாமியாடி அந்த தோற்றம் அளிக்கிறார். தோற்றம் அளிச்ச உடனே அந்த எல்லையில் இருக்கிற அந்த சாமிக்கு பாத்தியப்பட்ட ஒரு அந்த பூசாரி பெருமக்கள் இருப்பாங்கல்ல, ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க, வேகமா ஓடி வந்து ஐயா அப்படின்னு வாய் திறந்து கண்ணீர் மல்க அவரை பார்த்து அவருடைய காலில் விழுகுது. காலில் விழுந்த உடனே சுத்தி நின்ன ஒரு சில மக்கள் மனம் மாறி திசை மாறி செய்யற தவறு சரி எதுவும் செய்யாம ஒரு சில தவறு செஞ்சவங்க, ஐயோ இந்த சாமியா, நம்ம சாமிக்கா நாம இப்படி செஞ்சோம், இப்படி நாம நினைச்சோம், நம்ம சாமி இப்படி வந்து நிக்குதே அப்படின்னு மனசுல பதபதப்போட பயத்தோட அச்சத்தோட வேகமா ஓடி வந்து அந்த சாமியாடி காலில் விழுகிறாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த எல்லையில இருக்கிற சாமி ஓங்கி நின்றுச்சு. அந்த எல்லையில இருக்க தெய்வம் மலை போல எழுந்துருச்சு, மலை போல மலையம்புட்டி சாமிங்கிறத அந்த இடத்துல உறுதி செஞ்சிருச்சு. அப்ப அந்த இடத்துல எப்படி சொல்றது, அரும்பாடுபட்ட சத்தியமான மக்க, என் சாமி பேசாதா, என் சாமி என்னை காக்காதா, என் சாமியை நான் பார்க்க முடியாதான்னு சத்தியத்தின் வழியில நின்ன மக்க வச்ச கோரிக்கையை பரிபூரணமா ஏத்துக்கிட்டு இதான் பாராயா உருவம் அப்படின்னு அந்த இடத்துல காட்டிருச்சு. அப்ப அந்த இடத்துல அந்த சாமியாடிக்கு இந்த கனவு தெரிஞ்ச உடனே அவர் உடம்பு ஜும்முன்னு புல்லரிச்சு கனவுலையே கையெடுத்து அந்த தெய்வத்தை கும்பிடுறார். எப்படி, ஐயா குலதெய்வம் இல்லையில என் மேல வர்ற சாமியை என் உருவத்தை வச்சு நீ இவ்வளவு பெரிய சக்தி அப்படி நீ காட்டி கொடுத்துட்டே ஐயா அப்படின்னு அந்த சாமியாடி தூக்கத்திலேயே அந்த தெய்வத்தை இருகரம் கூப்பி வணங்குற. அதாவதுங்க, ஒரு சில எல்லைகளுக்கு போவீங்க, குலசாமி கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தோட காவல் தெய்வங்கள் ஒரு சில தெய்வங்கள் இருக்கும். அந்த காவல் தெய்வமே பெரிய ஒரு பூதம் மாதிரி நிற்கும், ரொம்ப பெருசா இருக்கும், 10 அடி 12 அடி துவார பாலகர்கள் அவங்களுடைய உருவம். அவர்களே தன்னை காக்கும் காவலர்களே அந்த பூதமாக அவ்வளவு பெரிய உருவமா நிற்கும் போது அந்த தெய்வத்தோட உருவம் எப்படி இருக்கும், அதுக்கு தான் இது ஒரு சான்று. இப்ப எதுக்கு தெரியுதா, ஒரு சில ஆலயங்கள்ல அந்த பூதங்கள் ஏன் அவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க அப்படின்னா,
அந்த பூதங்களை விட பல மடங்கு பெருசு அந்த எல்லையில் இருக்க தெய்வம், நாம வணங்குற குல தெய்வம். அதனால இந்த பதிவின் மூலியமா அறிவோம் நண்பர்களுக்கும் சாமியாடி பெருமக்களுக்கும் சத்தியமான வழியில நிக்கிற மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, நீங்க வணங்குற சாமி 100% மெய், உண்மை, சத்தியம். நம்மை காக்கும்னு நம்புறவங்கள இருகரம் கூப்பி கட்டி அணைச்சு அவர்கள்ட்ட இருக்கிற எல்லா பிணிகளை, கஷ்டங்களை, கருமாயங்களை, வேதனைகளை வாங்கி எதிராக நிற்கிற யாராக இருந்தாலும் அவர்களை வீழ்த்தி அவர்களை மண்டியிட வைக்கிறதான் சத்தியமான தெய்வம். அந்த சத்தியமான தெய்வம் வர்ற சாமியாடிகளுக்கு தான் இது போன்ற நிகழ்வுகளை தெய்வம் காட்டி கொடுக்குங்கிறதுக்காக இந்த உண்மையான நிகழ்வை அறிவோம் நண்பர்களை தெய்வத்தை உயிருக்கு உயிரா நினைக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். இக்கணத்துல மனவோட எழுந்த சாமியை மண்டியிட்டு வணங்கி இந்த பதிவை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.